அமேசான் சொன்னது நம்ம நினைக்கிறது கம்மியான விலைக்கு ப்ராடக்ட்டை வாங்கி அதிக ரேட்டுக்கு அமேசான்ல சேல்ஸ் பண்ணி இன்கம் பார்க்கறது மட்டும்தான் அமேசான்ல பண்ண முடியும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. அமேசானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 197 மில்லியன் மக்கள் அமேசான் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா மணி மேக்கிங் மிஷின் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இந்த அமேசான்ல ப்ராடக்ட்டை செல் பண்ணி மட்டும் தான் இன்கம் ஆன் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் பெரிய தவறான ஒரு விஷயம். இந்த ஒரு வீடியோல ஒரு 7 விதமான இன்கம் சோர்ஸை பார்க்க போறோம். அதுவும் அமேசான்ல ப்ராடக்ட் எது சேல்ஸ் பண்ணாம நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்க போறோம். Hey guys, welcome back to our channel. This is Vijay. இன்னைக்கு அந்த வீடியோல அமேசானை பயன்படுத்தி எப்படி ப்ராடக்ட் எதுவுமே சேல்ஸ் பண்ணாம எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு 7 விதமான இன்கம் சோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ அப்பதான் நமக்கு எப்படி பணம் சம்பாதிக்குது அப்படிங்கிற டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் விஷயம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பத்தி. சோ இதுலயே சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்தலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமருக்கு நம்மளோட லிங்க் மூலமா ஷேர் பண்ணி சேல்ஸ் நடக்குது அப்படின்னா நமக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எக்ஸாம்பிள், அமேசான்ல ஒரு ஐபோன் இருக்கு, அதோட விலை 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு கஸ்டமருக்கு அந்த அமேசான் அஃபிலியேட் லிங்க் ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரு அந்த ஐபோனை கிளிக் பண்ணும்போது டைரக்ட் அமேசான் தான் ஓபன் ஆகும். அவர் டைரக்ட் அமேசான் பேமெண்ட் பண்ணி அந்த ஐபோன் வாங்கிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு 5,000 6,000 இன்கம் கிடைக்கும். சோ அது டைரக்டா அமேசானே உங்களோட அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்றது. சோ நாம எந்த ப்ராடக்ட் எதுவுமே ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இல்ல வீட்ல. ஆனா ஒரு லிங்க் மட்டும் ஷேர் பண்ண போறோம். அந்த லிங்க் மூலமா சேல்ஸ் நடக்கும்போது நமக்கு கமிஷன்ஸ் அப்படிங்க கிடைக்குது. சோ அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம், அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது போக நம்ம ஒரு கோர்ஸே பாத்தீங்கன்னா தனியா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு கோர்சஸ்ல அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஜாயின் பண்றது, அது மூலமா எப்படி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றது, எப்படி ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றது அப்படிங்கிற டீடைலா பார்த்திருப்போம். சோ அந்த கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கக்கூடிய இன்கம் சோர்ஸ் அமேசான் கிண்டல் இ-புக்ஸ். உங்களுக்கு ஒரு புக் எழுத தெரியும், நிறைய கதைகள் எழுதுவீங்க, நாவல்ஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம். சோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களால ஈஸியா பாத்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ இந்த அமேசான் கிண்டல்ல டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வருஷத்துக்கு $1 லட்சம் இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அமேசான் கிண்டல் நமக்கு இன்கம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமேசான் கிண்டல்ல மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் 7 figures ராயல்டி இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ட்ரீசியா ஓமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அமேசான் கிண்டல்ல ஃபேமஸான ஒரு ஆத்தர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொமான்ஸ் ஆன நாவல்ஸ் ரைட் பண்ணி சோ அத அமேசான் கிண்டல்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மோர் தென் $18,000 per year இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அமேசான் கிண்டல்ல மட்டுமே. சோ அவங்க பெஸ்ட் செல்லரா கூட அமேசான்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி நமக்கு அதிகமான இன்கம் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கிண்டல் அப்படிங்கிறது. உங்களுக்கு சின்ன நாவல் எழுத தெரியும், சின்ன கதைகளை நிறைய யோசிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது இன்கம் சோர்ஸ் என்ன அப்படின்னா அமேசான்ல ஒரு டீஷர்ட் டிசைன் பண்ணி நம்மளால சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நம்ம எந்த ப்ராடக்ட் வீட்டுல வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அமேசான்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா டீஷர்ட் டிசைனிங் பண்ணிக்க முடியும். அந்த பிளாட்ஃபார்ம் நேம் மெர்ச் பை அமேசான் அப்படிங்கிறது தான். இதோட லிங்க் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைனை கிரியேட் பண்ணிக்க போறோம். அந்த டிசைனை டீஷர்ட்ல பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி அந்த ஒரு டிசைன்ஸ் நம்ம சேல் பண்ணிக்க போறோம். சோ நமக்கு எவ்வளவு தூரம் சேல்ஸ் நடக்குதோ அதுக்கான இன்கம் நமக்கு டைரக்டா கிரெடிட் ஆயிட்டு இருக்கும். நம்ம எந்த வித ப்ராடக்ட் எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை எக்ஸ்ட்ரா கமிஷன்ஸ் வச்சு விற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லோகோவோ இல்ல டிசைனை நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். அதை டீஷர்ட்ல அப்ளை பண்ணி சேல்ஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த டிசைன் ஒர்க் மட்டும் நீங்க பண்ணா போதும். அமேசானே என்ன பண்றாங்க அப்படின்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்றதா இருக்கட்டும், அதை ஷிப்பிங் பண்றது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அமேசானே பண்ணிக்கிறாங்க. சோ நீங்க டிசைனிங் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இந்த ஒர்க் பண்ற மூலமா நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாசத்துக்கு $300 இருந்து $50,000 வரைக்கும் இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிற டிபெண்ட் பண்ணியும் அவங்க எந்த அளவுக்கு டிசைன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி
அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜாப்ல டாப் பர்ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய தீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ஃபேமஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல யூட்டிலைஸ் பண்ணி அந்த டிசைன்ஸ்ல இருந்து கொண்டு வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. சோ நீங்க இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா இருக்கு, எந்த டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணி நிறைய ஃபேமஸ் ஆகுதோ அதை வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு அதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் இதுல சக்சஸ் ஆக முடியும். நாம இது வரைக்கும் பார்த்ததுல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்காகவும் எழுதுறதுக்கான திறமை இருந்தா அவங்க இன்கம் ஆன் பண்றதுக்காக மட்டும் தான் பார்த்தோம். ஆனா நீங்க எழுதுறதை விட ஃபாஸ்டா பேசுறீங்க அப்படின்னா உங்களாலையும் இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அமேசான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ACX ஆடியோ புக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க அதிகமான வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்க மூலமா இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க அதிகமா ஸ்பீச் பண்றதுக்கும் உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஆடியோ புக் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவர் ஜாப்பா வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு மொத்தம் 2 விதமான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்னு ப்ராஜெக்ட்கான ஃபீஸும், ரெண்டாவது ராயல்டி வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்க ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்றீங்களோ அதுக்கான இன்கம் சோர்சஸ் அதிகமாவே கிடைச்சிட்டு இருக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதிகமான மக்கள் ஒரு மணி நேரத்துக்கு $150 வரைக்கும் இன்கம் ஆன் பண்றாங்க. அதாவது இந்திய மதிப்பின் படி ஒரு 12,000 ரூபாய் வாங்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது ஆன் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ உங்க பெர்ஃபார்மன்ஸ் படி உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரெச் சொல்லக்கூடிய ஒரு நாவல் இருக்கு. இந்த ஒரு நாவல் மோர் தென் 10 ஹவர்ஸ்க்கு மேல வந்து இருக்கு. இந்த ஒரு நாவல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $1,500 பார்த்தீங்கன்னா இன்கமா வந்து ஆன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு நாவலை வச்சுமே. சோ அந்த அளவுக்கு சூப்பரான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ACX ஆடியோ புக் அப்படிங்கிறது. நீங்க அதிகமா வந்து பேசுவீங்க, நல்ல ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்க தெரியும் அப்படின்னா தாராளமா இந்த ஒரு வெப்சைட் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. உங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா மணி earn பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதிகமான மக்கள் ஒரு வருஷத்துக்கு 6 figures ஆஃப் இன்கம் earn பண்ணிட்டு இருக்காங்க. சோ மறக்காம இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நம்மளோட லிஸ்ட்ல 5 இருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னா அமேசான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஜாபை பத்தி. இந்த அமேசான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான அமேசான் செல்லர்ஸ்ல இருக்குல்ல அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க மூலமா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் அமேசான் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்றதா இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்டை வந்து மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ், கீவேர்ட்ஸ் பிளஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்றது, கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து பேசுறது, கஸ்டமர் சர்வீசஸ், அப்புறம் டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் செல்லர்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. இந்த ஒர்க்கை நீங்க பண்ணி கொடுக்க மூலமா உங்களுக்கு டீசென்ட்டா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஹோம் பேஸ்ட் ஜாப் தான். நீங்க வீட்ல இருந்தே அழகா earn பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம என்னெல்லாம் ஜாப் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இன்பாக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நியூ ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து அப்டேட் பண்றது, சோ அதுக்கப்புறம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா, சோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ட்ராக் பண்றது, கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்றது, அப்புறம் நமக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து மானிட்டரிங் பண்றது, புதுசான ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரி ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அமேசான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த ஜாப் பண்ற மூலமா எவ்வளவு இன்கம் earn பண்ணலாம் அப்படின்னா மினிமம் $15 வந்து மேக்ஸிமம் $50 வரைக்கும் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மட்டுமே இன்கம் earn பண்ணிக்க முடியும். சோ ஒன் ஆஃப் தி பெஸ்டான ஒரு ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும். இந்த ஜாப்ல நிறைய பேர் ஒரு மணி நேரத்துக்கு $100 வரைக்கும் இன்கம் earn பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு 7 இருந்து 8 விதமான கம்பெனிஸ் வந்து மெயின்டைன் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு $100 அப்படிங்கிற மாதிரி இன்கம் கிடைக்கும். சோ ரொம்பவே ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இன்கம் earn பண்ணிக்க முடியும். பட் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எவ்வளவு தூரம் கெயின் பண்றீங்களோ அதுக்கான இன்கம் சோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 விதமான இன்கம் சோர்ஸ் வந்து பார்த்தாச்சு. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்கம் சோர்ஸ் வந்து பார்க்கலாம் இதே அமேசானை பொறுத்த வரைக்கும். அமேசான்ல ஹோம் சர்வீசஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச லோக்கல் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா லீட் ஜெனரேட் பண்றதுக்கு இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்ல வந்து இன்டீரியர் பெயிண்ட் பண்றதா இருக்கட்டும், அப்படின்னா மாப் பண்றதுக்கு ஒரு ஆளு, சும்மா சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆள் தேவைப்படும்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அமேசானோட பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ற மூலமா நமக்கு இன்கம் கிடைக்குது. சோ அதான் வந்து அமேசான் ஹோம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு நபரை வந்து அந்த வீட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம்ல, சர்வீஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், லீட் ஜெனரேட் பண்றோம். சோ அதுக்கான இன்கம் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு நமக்கு லோக்கல் பிசினஸ் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ல இருக்கணும். சோ அப்ப இருக்கும்போது நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய டிப்ஸ் அமேசான் ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்றது. சோ நிறைய மக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பெரிய ஒரு தொல்லையாவே இருக்கும். அமேசான் செல்லர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிடுவாங்க. ஆனா டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. நாம அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி கொடுக்க மூலமா நமக்கு ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறதுக்கு இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் $30 இருந்து $75 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதி கொடுக்கிறதுக்கு இன்கம் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். சோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஜாப் வந்து
பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீலான்சிங்கா. சோ இந்த ஜாப் பண்றதுக்கு நீங்க வந்து Fiverr and Upworkல போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ ஈஸியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த மாதிரி அமேசான் பொறுத்த வரைக்கும் சூப்பரா பாத்தீங்கன்னா இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வீடியோல ஒரு 7 விதமான டிப்ஸ் வந்து பாத்துறோம். இது 7 டிப்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்றதுக்கு நிறைய விதமான வீடியோஸ் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு நண்பர்களுக்கும் இதை பத்தி ஷேர் பண்ணிக்கங்க. நீங்களும் யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா முகத்தை எதுவுமே காட்டாம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு வீடியோவை இந்த இடத்துல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அந்த வீடியோல பாக்குறேன்.